ஒரு மாம்பழம் இருக்குது. இந்த மாம்பழத்தில் எத்தனை விதை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை கட் பண்ணி கடைசியில் ஒரு விதை இருக்குது, ஒரே ஒரு கொட்டை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த விதைக்குள்ளே எத்தனை விதை இருக்குது அப்படின்னு சொன்னால் யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த விதைக்குள்ளே ஏகப்பட்ட விதை இருக்குது, ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. இன்றைய இந்த மரம் வைக்கக்கூடிய, இன்னைக்கு மரம் கொடுக்கக்கூடியதனுடைய ஒரு சாராம்சமே அதுதான். இன்று நாங்கள் விதைகள் விதைக்கின்றோம். இந்த விதைகள் பல விருட்சமாக மாறி மனதிலும் சரி சமுதாயத்திலும் சரி உண்மை நேர்மை அப்படிங்கிற அளவில் பெரிய அளவில் போய் பெரிய அளவில் எங்கள் குழந்தைகள் அதை உருவாக்குவாங்கன்னு நம்புதேன். நமது ரோட்டரி கிளப் திருநெல்வேலி சென்ட்ரலுடைய முன்னாள் தலைவர் செல்வ ரமேஷ் அவர்களுக்கும் நமது செக்ரட்டரி பரமசிவன் சார் அவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். என்னுடைய அருமை நண்பரும் ரோட்டரி கிளப் திருநெல்வேலி டவுனுடைய முன்னாள் தலைவர் திரு முகமதி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். செயலாளர் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துவார். அடுத்ததாக முன்னாள் தலைவர் செல்வ ரமேஷ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். ரோட்டரி கிளப் திருநெல்வேலி சென்ட்ரலுடைய பரமசிவன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். கரண்ட் செயலாளர் அவர்களுக்கு உமாபதி அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துவார். முருகன் அண்ணன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு ரோட்டரி கிளப் திருநெல்வேலி சென்ட்ரல் பிரசிடென்ட் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துவார். மாரிஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிவசுப்ரமணியன் அண்ணர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்துவார்.